காம்பேக்ட் ஸ்மார்ட் போனுக்கு போட்டி மேல போட்டி. ஏன்னா இப்போ OnePlus-மே ரீசெண்டா பார்த்தீங்கன்னா OnePlus 15T சைனாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே போன் தான் இந்தியாவில் 15S அப்படின்ற பேர்ல வரப்போகுது. இங்க வச்சிருக்கீங்களா பாக்ஸை? எடுத்தாச்சு, அதாவது வந்தாச்சு. இந்த பாக்ஸில் இருக்கிற இந்த குட்டி காம்பேக்ட் ஸ்மார்ட் ஃபோன் உண்மையாகவே எப்படி இருக்குன்றதை பார்த்தலாம். ஏன்னா ஓவராலாகவே இந்த காம்பேக்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே பேட்டரி சின்னதாக இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு இருக்காது, அப்படியே இருந்தாலும் ஹீட்டிங் பெருசாக இருக்கும், கேமரா காம்ப்ரமைஸாக இருக்குன்ற பேர் தான் பரவலாக போய்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா? அது எப்படி இருக்கு பார்த்துருவோம். அங்கேயே வச்சிடலாமா? ஒரு காம்பேக்ட் ஸ்மார்ட் ஃபோன் கையில் எடுக்கும் போதே அந்த ஃபீல் டெஃபினெட்லி நல்லா இருக்கு. பட் எடுத்த உடனே எனக்கு ரொம்ப புதுசாக ஒரு ஃபோனை பிடிச்ச ஃபீல்லாம் கிடையாது. அதாவது ஃபோன் புதுசு தான், புது டிசைனாலாம் கிடையாது. நம்ம ஏற்கனவே 13S பார்த்துருக்கோமா, பக்கம் வச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோனுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான், அதே டிசைனை அப்படியே கொண்டு வந்திருக்காங்க, ஸ்லைட் வேரியேஷன்ஸோட. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியமான கிளாஸ் ஃபினிஷிங், அதாவது ஃபைபர் கிளாஸை பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க. பெசில்ஸுங்க 1.1 mm அந்த தின்னான பெசில்ஸ் பார்க்கும் போது செம்மையாக இருக்குது. அதாவது குட்டி ஃபோன் கையில் இருக்குது, ஆனால் கையில் இருக்கிற மொத்த ஃபோனுமே டிஸ்பிளே மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், அப்படியே இருக்குது. ஸோ இதனாலேயே நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போதோ ஃபோனை யூஸ் பண்ணும்போதோ அந்த ப்ரீமியம் ஃபீல் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது. டெஃபினெட்லி எல்லா பிராண்ட்ஸுமே இந்த மாதிரி கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா ஃபார்ம் ஃபேக்டர்லையுமே பெசில்ஸை சூப்பராக இருக்கும். OnePlus 13S அவங்க கொண்டு வரும்போது டியூரபிலிட்டி ஒன் ஆஃப் த இஷ்யூவாக இருந்தது. ஸோ இதை அவங்க அட்ரஸ் பண்ணியிருக்கிறது வரவேற்கத்தக்க விஷயம். அண்ட் கூடவே இன்னொரு விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த வாட்டி IP68, 69 and 69K வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரொடெக்ஷனுக்கு ஃப்ரண்ட் சைடில் ஏதோ கிறிஸ்டல் ஷீல்டு கிளாஸாக இதை கொடுத்துருக்காங்க. பட் நம்ம வேறு இம்போர்ட் பண்ணியிருக்கோமா, அந்த ரிஸ்க் எடுக்க வேணாம், ஸ்ட்ராங்காக இருக்குன்றது நம்புவோம். ஃபோன் இவ்வளோ காம்பாக்டாக இருக்கே, அப்போ திக்னஸ் எவ்வளோப்பா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8.4 mm திக்னஸ் வருது. ரீசெண்டாக இன்னொரு காம்பாக்டை பார்த்தோம், அது 7.99 தான் வருது. ஸோ இது கொஞ்சம் திக்கு தான். ஸோ இந்த அளவுக்கு ஏன் டென்ஸாக ஃபீல் ஆகுதுன்னு யோசிக்கும் போது பேட்டரி இந்த வாட்டி 7500 mAh பேட்டரி. ஒரு காம்பாக்ட் ஸ்மார்ட் ஃபோனில் இது வரைக்கும் வந்ததுலேயே பெருசுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க போன ஜென்ரேஷனில் கொடுத்தது பார்த்தீங்கன்னா வெறும் 5850 mAh பேட்டரி மட்டும்தான். ப்ளஸ் இந்த பேட்டரி கூட சேர்த்து 100 வாட்கான வயர்டு சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வாட்டி பிரைஸ் எப்படி ஏற்ற தான் போகிறாங்க, ஒரு குட்டி ஃப்ளாக்ஷிப்னு சொல்லும் போது மற்ற விஷயங்கள் இல்லைனா எப்படின்னு சொல்லிட்டு வயர்லெஸ் சார்ஜிங் 50 வாட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி அண்ட் சார்ஜிங் சைடில் OnePlus ஒரு ஸ்ட்ராங்கான இம்ப்ரூவ்மெண்ட் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் வெயிட் பண்ணுங்க, வெறும் நம்பர்ஸை மட்டும் பார்த்து எப்பவுமே ஹாப்பி ஆகக்கூடாது. ஏன்னா நமக்கு முக்கியமான தேவை ப்ராக்டிக்கல் பர்ஃபார்மன்ஸில் அண்ட் ஆப்டிமைசேஷன் இதெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கணும். ஸோ டிஸ்பிளேன்னு வந்தால் இந்த ஃபோனில் 6.3 inch 1.5K ரெசல்யூஷனில் AMOLED டிஸ்பிளே அண்ட் இந்த வாட்டி 165 Hz ரெஃப்ரெஷ் ரேட்ஸுமே வருது. கூடவே 1800 nits HPM கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே போன வாட்டியோட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் 3600 nits பீக் பிரைட்னஸ்மே இருக்கு. PWM டிவிங்க பொறுத்த வரைக்கும் 8840 Hz கொடுத்துருக்காங்க. ஆனால் டிஸ்பிளே இங்கே இவ்வளோ நல்லா இருந்தாலுமே இங்கே ஒரு கேட்ச் இருக்கு. அது என்னன்னா இதில் LTPO டிஸ்பிளேக்கு பதிலாக LTPS தான் கொடுத்துருக்காங்க. போன ஜென்ரேஷனில் இருந்ததை கட் பண்ணி டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. இது மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு பெருசாக தெரியாட்டியுமே கண்டிப்பாக ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்க, அதுவும் இந்த அளவுக்கு காஸ்ட்டை கொடுத்து வாங்கக்கூடியவங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் நல்லா விசிபிளாகவே வந்து தெரியும். இதனால் பேட்டரியோடைய பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாகலாம், பட் பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்கன்னு சமாளிச்சிக்கலாம். பட் இதுக்கான காரணம் என்னென்னா ப்ரைஸிங் ஹைக் ஆக போகுது, மேசிவ் ஹைக் ஆக போகுது, அதை பற்றியும் பேசலாம். ஆனால் ஒரு ஃப்ளாக்ஷிப்பான ப்ராசரை கொடுத்துருக்காங்க, Snapdragon 8 Elite Gen 5. கூடவே LPDDR5 ரேம் டைப் இருக்குது, UFS 4.1 ஸ்டோரேஜ் டைப்புமே வந்து கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நாங்கள் பெஞ்ச் மார்க்லாம் போட்டு ரன் பண்ணி பார்த்தோம். மோஸ்ட் ஆஃப் த பெஞ்ச் மார்க்ஸ் ஆர் ரியலி குட். ஆனால் இந்த அளவுக்கு பெஞ்ச் மார்க்கெல்லாம் ரன் ஆகும் போது எங்கள் ஃபோன் பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா சூடாக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா பெஞ்ச் மார்க்ஸ் அப்படின்றதே புஷிங் இட் டு த ஹெட்ஜ் இல்லைங்களா, ஹெவியாக புஷ் பண்ணோம். அப்படின்னும் போது 50 டிகிரி வரைக்கும் போச்சு. ஆனால் கேமிங்கும் பார்க்கும்போது கண்டிப்பாக இது நல்ல கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய ப்ராசர் தான். ஸோ இது இப்போதைக்கு சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோன் இம்போர்ட் பண்ணதுனால அங்கே ஆப்டிமைசேஷன் அளவுக்கு தான் இருக்கும். பட் இருந்தாலும் இங்கே நாங்கள் கொஞ்சம் வேலையை பார்த்தோம், விளையாடின வரைக்கும் ஓகே. அந்த கேம் பிளே அப்போ ஹீட்டிங் பெருசாக இல்லை. ஸோ இந்தியாவுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வருவாங்களான்னு தெரியல, ஆனால் கொண்டு வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அப்படி கொண்டு வரும்போது இந்த ஆப்டிமைசேஷன்லாம் அவங்க கரெக்டாக பண்ணணும். ஏன்னா ஒரு காம்பாக்ட் ஸ்மார்ட் ஃபோனில் மிகப்பெரிய எதிரியே ஹீட்டிங் தான். என்ன தான் உள்ள ஹீட்டிங்காக நிறைய ஹீட் டிசிபேஷன் அது இது நாங்கள் வெப்ப கூலிங் சேம்பர்லாம் கொடுத்துருக்கேன்னு சொன்னாலும் நமக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகாமல் இருக்கணும். பட் மெட்டல் பாடினும் போது கொஞ்சம் இதாகும் போது கூட அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அது கொஞ்சம் ஹெவியாக போகாத அளவுக்கு அவங்க ஆப்டிமைஸ் பண்ணியே ஆகும்.
கேமரான்னு பார்க்கும்போது பிரைமரியா நமக்கு 50 மெகாபிக்சலுக்கான சோனி IMX 906 அப்படின்னு சொல்லக்கூடிய சென்சர் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவதாக டெலஃபோட்டோ கேமரா இருக்கு. 50 மெகாபிக்சலுக்கான கேமரா 3.5x வரைக்கும் நம்மளால ஆப்டிகல் ஜூம் போக முடியும். அண்ட் கேமரா சாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்கிறது வந்து பாருங்க. பட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரியா எடுத்துருக்கோம், சும்மா பேசிக்கா. ஏன்னா இது சைனீஸ் ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி தான் ஆப்டிமைஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ ஓரளவுக்கு கேப்பபிளான சென்சார்ஸ் இருக்கு. அதை ஆப்டிமைசேஷன் மட்டும் கரெக்டாக பண்ணா சரி. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட்லன்னு பார்க்கும்போது நமக்கு இந்த ஃபோக்கல் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் கிடையாது. பை டிஃபால்ட்டாக தான் எடுக்கணும். ஆனால் இது மெயின் கேமரால இருக்கு. செல்ஃபி ஒரு 16 மெகாபிக்சல் கேமரா. இது போன ஜென்ரேஷனோட ஒரு டவுன் கிரேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேஷாக தான் இருக்கு. ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டைம்ஸ்ல 15 சீரிஸ் இந்தியாவில் லான்ச் ஆகும் போதெல்லாம் OnePlus ஒரு நல்ல அப்டேட் பண்ணி நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியும் கொண்டு வந்தாங்க. ஐ எம் எக்ஸ்பெக்டிங் த சேம். ஆனால் வீடியோ சைடில் 8K வரைக்கும் எனக்கு சப்போர்ட் இருக்கு. ஸோ சாஃப்ட்வேரை பற்றி நான் பெருசாக பேச விரும்பல. ஏன்னா இது சைனீஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலர் வைஸில் லான்ச் ஆயிருக்கும். இந்தியாவில் வரும்போது ஆக்ஷன் வைஸாக வந்துடும். ஸோ Android 16 லான்ச் ஆகும். கூடவே நமக்கு இந்த ப்ளஸ் கீலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மைண்ட் ஸ்பேஸ் இந்த விஷயங்கள்லாம் சேர்த்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆப்டிமைஸ் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், நல்லாவே இருக்கும். ரீசெண்ட் டைம்ஸில் இன்னொரு ஃபோன் இந்த வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஓப்போல. அதில் சூப்பரான ஆப்டிமைசேஷன், அது மைண்ட் ஸ்பேஸை இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த இம்ப்ளிமெண்டேஷன்லாம் சேர்த்து கொண்டு வரும்போது இந்த காம்பாக்ட் ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நமக்கு அந்த AI உடைய கேப்பபிலிட்டிஸ் இன்னும் சூப்பராக இருக்கும். கனெக்டிவிட்டிக்கு நமக்கு Wi-Fi 7 இருக்கு, Bluetooth 6 கொடுத்துருக்காங்க, NFC, IR பிளாஸ்டர் அண்ட் உங்களுக்கு 360 டிகிரிக்கான ஆண்டனா. ஆனால் கீழே USB மட்டும் 2.0 மட்டும் தான். அண்ட் டிஸ்பிளேல இன்னொரு அப்டேட்டுமே இருந்தது, அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இந்த வாட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது ஃபாஸ்ட்டாகவே இருக்கு. ஸோ இந்த மொபைலுடைய பிரைசிங் என்னவா இருக்குன்றது தான் என்னால் கெஸ் பண்ணவே முடியல. ஏன்னா சைனால லான்ச் ஆனதே வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ் எல்லாம் பம்ப் பண்ணி கிட்டத்தட்ட 60-61 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்தியாவில் டேக்ஸ், இன்னும் கரன்சி கன்வர்ஷன், இப்போல்லாம் டாலர் வீக் ஆனது, ரூபி வீக் ஆனது, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு 70,000 ரூபாய் கிட்ட கொண்டு வந்துருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. அண்ட் அதை விட முக்கியமான பயம், இது இந்தியாவுக்கு கொண்டு வர மாட்டாங்களோன்ற பயமும் இருக்கு. ஸோ கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா 13s இந்தியாவில் நல்லா தான் வித்துது. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்களும் வந்து வாங்கினாங்க காம்பாக்ட் ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு சொல்லிட்டு. இதில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு, ஒரு சில டவுன் கிரேட்ஸுமே இருக்கு. ஸோ அந்த பேலன்ஸோட சேர்த்து வேணுன்றவங்களுக்காச்சும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆனால் ஓகே. பட் 70,000 ரூபாய்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஓகேவான்றதை நீங்கள் சொல்லுங்கள்.